சென்னை ராமபுரம் பகுதியில் சோலார் சர்வீஸ் வழங்குவதில் புகழ்பெற்று வழங்கக்கூடிய நெக்ஸ்ட் எனர்ஜி சோலார் நிறுவனத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு பிரியன் அவர்கள் இந்த நிறுவனத்தை பற்றியும் சோலாரை பற்றியும் நம்ம கிட்ட பேச இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். இந்த கம்பெனி நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த துறைக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன? ஸோ ஆக்சுவலி நான் இந்த பிஸ்னஸ் ஒரு 5 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2021 அதாவது எக்ஸாக்டாக சொன்னால் 2020 எண்டிலிருந்தே இதுக்கான கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணது. இதுக்கு நான் வரதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, சோலார் ஒரு எவர்கிரீன் சப்ஜெக்ட். ஏன்னா ரெனியூவல் பேஸ்டுன்றதுனால எப்பவுமே சன்லைட் இருக்க போகுது. ஸோ சன்லைட் இருக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வரதா போகுது சோலார் பேனல் மூலியமா. இதில் நிறைய அப்கிரேடேஷன்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு. 2020 நான் பார்த்து ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் அண்ட் டெக்னாலஜி வைஸ் நிறைய அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னமும் ஃபியூச்சர் இருக்கதா போகுது. ஸோ அதனால சோலார்ன்றது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எவர்கிரீனாக இருக்க போகுது. நிறைய ஸ்கோப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 கம்பெனி நியூ கம்பெனிஸ் வந்துட்டு தான் இருக்காங்க சோலார் சம்மந்தப்பட்டதுல. ஸோ அதனால இது ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் இது. அண்ட் நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய பொட்டன்ஷியலான ஒரு பிஸ்னஸ். ஏன்னா எல்லார் வீட்லயும் சோலார் போடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா அதுக்கான ப்ரொவிஷனுமே இருக்கு. மேக்ஸிமம் 80% ஆஃப் த ஹோம் சோலார் போடுறதுக்கான ப்ரொவிஷன் அவைலபிளா தான் இருக்கு. ஸோ அதனால யார் வேணா சோலார் போடலாம். அண்ட் இப்போ நிறைய சீப்பர் ரேட்ல வந்துருச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 50,000 40,000ல இருந்தே சோலார் இப்போ வந்துருச்சு மார்க்கெட்ல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh செலவு பண்ற மாதிரி இருக்கும் பர் கிலோவாட்டுக்கு. இப்போ அப்படியே 50% ரெடியூஸ் ஆயிடுச்சு. இதுக்கு கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பண்றாங்க. சில கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதுக்கான ப்ராசஸும் சைட்ல போயிட்டு இருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய அந்த பவர் கட் எல்லாம் இருந்தது. அப்ப மக்களுக்கு எல்லாருக்கும் பவர் இல்லைன்னு ஒரு இன்வெர்டர் அப்படின்றத நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஆனா சோலாருக்கு நோக்கி வர்றதோட ரொம்ப கம்மியாவே இருக்கு. அது ஏன் நினைக்கிறீங்க? சரி, அதுல 2-3 ஃபேக்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோலார்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோலார் பிளான்ஸ் இருக்கு. சில கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகுது, அதனால எனக்கு சோலார் போடணும்னு நீட் இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது அவங்க வீட்டுல. ஸோ வீட்டுல பெரியவங்க இருக்கலாம், குழந்தைங்க இருக்காங்க, எல்லாம் லேடிஸ் இருப்பாங்க. அவங்கலாம் கரண்ட் இல்லைன்னா கஷ்டம். சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்லயே ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதாவது மெடிகேஷன், அதாவது பெட் ரெஸ்ட்ல இருக்கவங்களுக்கு, ஆஸ்மா பேஷன்ஸ், அவங்களாம் கரண்ட் எப்பவுமே இருந்துன்னே இருக்கணும். அவங்களுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ரன் பண்றதுக்கு. அந்த கரண்ட் இல்லைன்னா அவங்களுக்கு சிரமமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி மாடல் சோலார்லயே வந்துருச்சு. இப்போ நல்லா அப்கிரேட் ஆயிட்டு இப்போ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி சோலார் பிளான்ஸ் இப்போ நிறைய மார்க்கெட்ல வந்துருச்சு. அந்த மாதிரி நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மார்க்கெட்ல. அந்த மாதிரி பிளான்ஸ் அது. ஸோ இப்போ பேசிக்கா 3 டைப்ஸா சோலார் பிரிக்கலாம். ஒன் இஸ் ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், ஹைபிரிட்ன்ற மாடல். இந்த ஆன் கிரிட் டிசைன் பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்ல ஆஃப்செட் பண்றதுக்காகவே டிசைன் பண்ண சிஸ்டம் தான் இது. அதாவது நம்ம கவர்மெண்ட்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி வாங்குறோம். அந்த வாங்குற யூனிட்ஸை நீங்க திருப்பி ரிட்டர்ன் கவர்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதை அப்படியே நலிஃபை பண்ணிடுவாங்க. அதாவது நீங்க என்கிட்ட நீங்க ஒரு 100 யூனிட் வாங்கிட்டு திருப்பி சோலார் மூலமா ஜென்ரேட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை கழிச்சிருவேன். உங்களுக்கு கரண்ட் பில்லு சார்ஜஸே போட மாட்டேன். இது ஆன் கிரிட்ல நடக்கிற விஷயங்கள். ஸோ அதுல இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆஃப் கிரிட்ன்ற மாடல். நம்ம கரண்ட் கட்டுக்காக பேசணும் இல்லையா, அந்த மாடல் தான் அந்த ஆஃப் கிரிட். அதாவது இப்போ சிட்டில இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கட்டுன்றது கம்மியாயிடுச்சு. பட் அவுட் சைட் சிட்டி, அதாவது பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வரது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்டே இருக்காது. அந்த மாதிரி ஏரியால சிரமப்படக்கூடாதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த சோலார் பேனல், இன்வெர்டர், பேட்டரி டைப், அது இந்த 3 சேர்ந்துதான் ஆஃப் கிரிட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ உற்பத்தி ஆகிற கரண்ட் பாத்தீங்கன்னா இன்வெர்டர் மூலியமா பேட்டரியில ஸ்டோர் ஆயிட்டு எப்பப்பெல்லாம் இபில கட் ஆகுதோ அப்ப வரும். இது ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நார்மலா யூபிஎஸ்க்கும் இதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு நாள் 20 hours எலக்ட்ரிசிட்டி இல்ல கவர்மெண்ட்ல இருந்துன்னா கூட ஜென்ரேட் பண்ற எனர்ஜி, பேனல் மூலம் ஜென்ரேட் பண்ற எனர்ஜி பேட்டரிக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணி திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 24 hours கூட நம்ம இபி இல்லாம இண்டிபெண்டா இருக்க முடியும் ஆஃப் கிரிட்ல. இதோட அட்வான்ஸ்டா வந்ததுதான் ஹைபிரிட் மாடல். இந்த ஹைபிரிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டுமே ஆன் கிரிடும் ஒர்க் பண்ணும், ஆஃப் கிரிடும் ஒர்க் பண்ணும். ஸோ இபிக்கும் கரண்ட் கொடுக்கலாம், அதே சேம் டைம் இபி கட் ஆச்சுனாலும் உற்பத்தி ஆகிற கரண்ட்டை அதே இன்வெர்டர் மூலம் பேட்டரி ஸ்டோர் யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ சோலார் போடும்போது எவ்வளவு சேவ் பண்ண முடியும்? சோலார்னால பாத்தீங்கன்னா மினிமம் 90% 95% எலக்ட்ரிசிட்டி பில் சேவ் பண்ணலாம் சார். இப்போ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இந்த கிளைண்ட் பேர் கவிராஜ். இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-25,000 கிட்ட பே பண்ணுவார். இவருக்கு நம்ம 8 kW சோலார் ஆன் கிரிட் பிளான்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வரும் பின்னாடி. பட் இவரால பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் அப்படியே டிராஸ்டிக்கா ஃப்ரம் 20,000 மினிமம் வச்சுப்போமே, 20,000ல இருந்து less than 1,000 குள்ள பே பண்றாரு. இப்போ 20,000 1000 கொண்டு ஆமா, லிட்டரலா 95% இது. அது சோலாரால பாசிபிள். அதுக்கு காரணம் ஒரு நல்ல டைப் ஆஃப் பேனல்ஸோ அதுல ஒரு நல்ல எஃபிஷியன்டான சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்றதுதான் இதுல முக்கியமான ரீசன்.
இதை இன்னொரு பெரிய ப்ளஸ் கேட்டிங்கன்னா அது மெயின்டெனன்ஸே கிடையாது. ஸோ என்னோட பேர் கவிராஜ். நான் வந்து இந்த வீடு மாடியில் வந்து இப்போ புதுசாக கட்டினேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் புதுசாக கட்டினேன். ஸோ கட்டுறப்போவே வந்து நான் மேலே சோலார் போடலான்னு பிளானோட தான் வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் டைல்ஸ் தான் போட்டு பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 5 to 6 வெண்டர்ஸ் வச்சு நான் கொட்டேஷன் வாங்கினேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்னோட நார்மல் யூசேஜ், அந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் யூசேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 months பை மந்த்லி வந்து எனக்கு 20,000 வரும் இபி பில்லு. ஸோ நான் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும், இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் புதுசாக கட்டி இப்போ நம்ம அதுக்கு மேலே நின்றுருக்கோம். ஸோ இப்போ அதே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் கட்டியிருக்கேன். ஸோ அரௌண்ட் இப்போ எனக்கு வந்து ஒரு பை மந்த்லி வந்து 30 கிட்ட எதிர்பார்க்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். ஸோ நான் சோலார் பிளான் பண்ணும்போது எனக்கு 4 kilowatt சொன்னாங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும். ஸோ இப்போ 2 ஃப்ளோர் இருக்கனால 8 kilowatt போடலாம் அப்படின்ற பிளானில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி கேட்டேன். பட் அப்புறம் ஃபைனலாக இவங்களோட கொட்டேஷன், இவங்களோட ஒர்க்கெலாம் நான் பார்த்தேன். அண்ணாநகரில் ஒரு சைட் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதோட ஒர்க் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் பிரியன்ட்ட பேசிவிட்டு நான் இது ஃபைனலைஸ் பண்ணேன். இப்போ டோட்டலாக எனக்கு போடுறது பார்த்தீங்கன்னா 8.26 kilowatt, ஒரு பேனலும் வந்து 590 watts, வாரி சோலார் டாப்கான் போட்டிருக்கு. ஸோ என்னோட பீக் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 56 units வருது பர் டே மேக்ஸிமம் வரைக்கும் நான் பார்த்தது. லோவஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 35, மழைலாம் பெஞ்சுதுன்னா வந்து ஒரு 25 to 30. நார்மலாக எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 15 to 20,000 வரணும். அது வந்து 1170 வந்துச்சு. இப்போ நான் ஒரு நெக்ஸ்ட் ஃபுல் சைக்கிள் நான் இப்போ சோலாரில் வந்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ 820 வந்துருக்குது. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய சேவிங்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான சலுகைகள்லாம் கவர்மெண்ட் தராங்க? ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு சோலார் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு 5,000 6,000 மினிமம் கெப்பாசிட்டியாக போகும். ரொம்ப அதிகமாக வேணாம். ஒரு 3 kilowatt நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த 3 kilowatt காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பேஸ்டான டிசைன் 2 லட்சத்துலேருந்து 2,20,000 2,30,000 வரைக்கும் வரும். அது பேஸ்டான டிசைன், நீங்கள் என்ன மாதிரி இன்வெர்டர் போட போகிறீங்க அதெல்லாம் டேரிஃப்லாம் மாறும். இதுல இருந்து உங்களுக்கு 78,000 சப்சிடின்னு கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78,000 சப்சிடி தராங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 kilowatt அப் டு 10 kilowatt வரைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்ஃப்ரண்டாவே நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரவுண்ட் ஆஃப் 80,000 ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா, பேலன்ஸ் வந்து 1,20,000 1,30,000 நீங்க கையில இருந்து பண்ண செலவாவே இருக்கும். அதையும் வந்து நீங்க 3 வருஷம் ரெக்கவர் பண்ணிடலாம். சாதாரணமா இந்த சோலார் பேனல்ல 30 வருஷம் வாரண்டி தராங்க மேனுஃபேக்சரிங், 15+13 வாங்க. ஓகேங்க, 15ன்றது பாத்தீங்கன்னா இந்த பேனலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, அதாவது ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கா இல்ல கிராக்ஸ் இருக்கா, ஏதாவது அந்த மாதிரி பிசிக்கல் டேமேஜ் இருந்ததுன்னா அது மேனுஃபேக்சரிங் பண்ணும் போது ஐடென்டிஃபை பண்ண குவாலிட்டி இஷ்யூ தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது 30 years பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி, அதாவது இந்த பேனல் வந்து 30 வருஷத்துக்கு உழைக்கும், அவுட்புட் கொடுக்கும்ன்றதுக்கு அவங்க ஒரு வாரண்டி தராங்க மேனுஃபேக்சர்ல இருந்து. அப்படி இருக்கும் போது நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை இது 10ல் 1 பங்கு 3 வருஷம் ரெக்கவர் பண்ண போறீங்க. நீங்க 30 வருஷம் எதிர்பார்க்கலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 20 years வந்து தாராளமா சேவிங்ஸ் கிடைக்கும். என் பேர் வெங்கடேஷ், நான் சோபா கார்டிங்ல இருக்கேன். எனக்கு கரண்ட் பில் என்ன வருங்கிற பிரச்சனை நிறைய இருந்தது, எனக்கு ப்ராப்ளம் இருந்தது. கரண்ட் பில் எவ்வளவு வரும் என்ன எழுதுங்கிறது. ஃபர்ஸ்ட் பில் எனக்கு வந்தது கரண்ட் பில் வந்து ஒரு மாசத்துக்கு 21,000 22,000 வந்தது. சோலார் போடலாம் வீட்டுல அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு நாங்க நிறைய பேர் கிட்ட போய் கேட்டோம், சோலார் போடுறதுக்கு எவ்வளவு பைசா செலவாகும், எந்த பேனல் போடலாம், எந்த இன்வெர்டர் போடலாம், நிறைய ஸ்டடி பண்ணோம். ஆன்லைன்ல ஒரு ஆடுல நான் நெக்ஸ்ட் எனர்ஜி பிரியனோட ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன். பிரியனோட ஆட் பார்த்து சரி இவங்களையும் கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாமே, என்னதான் நமக்கு கிடைக்குது பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அடுத்த நாளே பிரியன் எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அவரோட அப்ரோச் நல்லா இருந்தது, அவரோட பேச்சு நல்லா இருந்தது. எப்படி நான் ஒரு 10 kilowatt போட்டிருக்கேன், அவர் ஒரு 10 kilowatt போட்டிருக்கேன். பிரியன் கொடுத்த கோட் வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் இருந்தது எங்களுக்கு. பேனல் வந்து வாரி பேனல் தான் வேணும்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. சோ வாரி பேனல் போனோம். அப்புறம் இன்வெர்டர் வந்து பெஸ்டா போகணுங்கிற ஒரு ஐடியா இருந்தது எங்க மனசுல. சோலார் எட்ஜ் போட்டிருந்த ஒரு சைட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிஸ்க் வந்து நிறைய குறையிற மாதிரி தோணுது. எல்லாம் கொண்டு சோலார் எட்ஜ் நல்லா இருந்தது. அவங்க டீம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. அட்வான்ஸ் அவங்க கையில கொடுத்தா அடுத்த நாள் எங்களுக்கு எல்லா மெட்டீரியலும் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா. அவங்க டீம் வந்தாங்க, டக்குன்னு வந்தாங்க. 2-3 நாள்ல எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. நீங்க மேல பாக்கலாம், என்னோட இதுல பாக்கலாம், ஸ்ட்ரக்சர் கூட பாக்கலாம். எனக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்தாங்க. 0 எக்ஸ்போர்ட் போட்டாங்க. போட்ட அன்னில இருந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு கரண்ட் பில்னு சொன்னாக்க 844 வந்தது, 900 rupees வந்தது, 1100 வந்தது. எனக்கு ஒரு வாட்டி தான் இந்த ஒரு மாசம் பில்லு 22,000 ஆகுது. நல்லா ஓடும் அப்படின்னு நமக்கு அப்பவே எனக்கு தோணிட்டு உடனே நான் போட்டதுனால நான் தப்பிச்சிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 8 பேர் 10 பேருக்கு நான் ரெஃபர் பண்ணி அவங்களும் போட்டுருக்காங்க. ப்ராப்ளம் எனக்கு வந்ததும் கிடையாது. நான் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். சோ அந்த சலுகைகளை வாங்கி தர இதுல உங்களுடைய பங்கு ஏதாவது இருக்கு? நாங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து மேக்ஸிமம் இன்கரண்டா இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து சீம்லெஸ்ஸா அவங்க ப்ராசஸ் இருக்கணும்ன்றதுக்காகவே ஸ்டார்டிங் அவங்க ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. சைட்டை விசிட் பண்ணி சர்வே பண்ணி அவங்களுக்கு எது பெஸ்ட் சொல்யூஷன் பார்த்துட்டு கொட்டேஷன் கொடுக்கறது. கொட்டேஷன் ஓகே ஆச்சு அப்படின்னா டில் அவங்க அக்கௌண்ட்ல
மானிய அந்த மத்தியஸோட மானியம் கிரெடிட் ஆகுற வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். பிப்ரவரி மாசத்துல கரண்ட் பில்லு வந்து நாங்கள் எதுவுமே கட்டலை. ஆக்சுவலா எல்லாமே சோலார்லேருந்து எடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு மினிமம் 15,000 ரூபா வரையும் வந்துடும். இப்போ இருக்கிற இதில் 1500 யூனிட் கிட்டத்தட்ட. ஸோ இப்போ அதுவே என்டையர் திங் சோலார் வந்து டேக் கேர் பண்ணிக்குது. அதனால இப்போ நாங்கள் வந்து எந்த கரண்ட் பில்லும் கட்டலை. ஸோ எங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டு வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான் மெயின். இன்சுலேஷன் இஸ் மேஜர் திங். அதை கண்ணாம உடச்சி பண்ணாமல் ப்ராப்பர் போல்ட் நைட்டிங் வித் பிரிக் ஒர்க்ஸும் பண்ணி பக்காவாக பேக் பண்ணாங்க. 2 செட்ரால்ஸ் அதை மீட் அவுட் பண்ணியிருக்கு. நாட் ஈவன் சிங்கிள் ஜெர்க்ஸ் ஆக்சுவலி. என்ன கேட்டாலும் இம்மீடியட் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, உடவாக வர்றாங்க. என்ன நமக்கு ஒரிஸ் இம்மீடியட் ஆன்சர். இது வரைக்கும் சோஃபார் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ப்ளஸ் மினிமம் ஒரு பேட்டரி லைஃப் வந்து நார்மலாக 5 இயர்ஸ் ஆகும். 10 இயர்ஸே கிடைக்கும் போது எனக்கு 10 வருஷம் ஒரு பேட்டரி வந்தாலே பெரிய விஷயம். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி மேஜர் ப்ராப்ளம் எதுவுமே வந்து ப்ராமிஸ்ட் மேக்ஸிமம் 1 வீக்மே எனக்கு ஒரு 5 days வாங்கி கொடுத்தாங்க. ஸோ தே ஆர் டன் அ குட் சர்வீஸ் ஆக்சுவலி. இப்போ எல்லாருமே வந்து போடும்போது இவ்வளோ செலவு பண்ணுறோமே, இது ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்களா அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 3 கிலோவாட் போடுறாங்கன்னா அது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ காலம் எடுக்கும்? சாலிடாக 3 வருஷத்துல வந்துடும். 3 வருஷத்துல 3 வருஷம் சாலிடா வந்துடும். ஏன்னா வந்து அப்ரண்டாவே உங்களுக்கு 78 சப்சிடின்னு வந்துருது. அப்போ முன்னாடியே நீங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்டோட காஸ்ட் ஒரு 40% 30% குறைஞ்சிருச்சு. அப்ப பேலன்ஸ் 60% தான். நீங்க வருஷத்துக்கு ஈஸியா வந்து 20% ரெக்கவர் பண்ணிருவீங்க. ஏன்னா நீங்க ஒரு கால்குலேஷன் போடுங்களேன், ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் 5000 ரூபாய் வருஷத்துக்கு 6 வாட்டி பே பண்றீங்க. விண்டர்ல கம்மியா வரும், சம்மருக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் யூஸ் பண்ணிருவீங்கன்னா கூட விண்டர்ல சோலாரும் கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா சன்லைட்டை பேஸ் பண்ணி தான் அந்த சோலார் பேனல்ன்ற ஜென்ரேஷன் கண்டிப்பா இருக்கும். பட் பீக் சம்மர்ல இருக்காம இருக்காது. அப்படி இப்படின்னு கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் வருஷத்துக்கு நீங்க எப்படி 25,000-30,000 ரூபாய் செலவு பண்ணுவீங்க. நீங்க பண்ண செலவு பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் போடுங்க, அதே 1,20,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். அப்படி இப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் ரெக்கவர் ஆயிடுச்சுங்களா? இதுதான் ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் பிக்சர் 17 ஃப்ரீ தான், 27 வருஷம் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்க 20 வருஷம் கணக்கு போனா ஃப்ரீ தான் உங்களுக்கு. எனக்கு ஏன்னா வந்து நான் கரண்ட் பில் வந்து ஹெவியா பே பண்ணிட்டு இருக்கேன். 2 months ஒன்ஸ் வந்து ஒரு 18,000 to 22,000 பே பண்றேன். ஸோ அந்த இதை செகண்ட் டைம் வந்து 3rd monthல நான் வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் 481 தான் வந்துச்சு. அவுட் ஆஃப் வந்து 18,000 22,000. எனக்கு அது பெரிய அச்சீவ்மெண்ட். எனக்கு வந்து ஒரு நல்ல சேவிங். எனக்கு ரெண்டாவது என்னன்னா சேவிங்கோட நோ பவர் கட். அட்வான்டேஜ் என்னன்னா நோ பவர் கட். I never face this kind of issue in my home. I'm really happy that. உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்காலன்றது நாங்கள் இப்போயே கரண்ட்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து எங்கள் ஹெட் ஆஃபீஸ் சென்னை ராமபுரம்ல தான் இருக்குது. பட் இங்கேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ரெசிடென்ஷியல், அதாவது டொமஸ்டிக் வீட்டுங்களுக்கும் ஸ்மால் கமர்ஷியல் பிளேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் வந்து ரெனியூவல் பேஸ் எல்லா இதுலையுமே நாங்கள் செக்டரில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகணுன்றது தான் என்னோட பெரிய இது. என் பேர் ரமேஷ் பாபு. நான் காட்டுப்பாக்கத்தில் வசிக்கிறேன். நான் வந்து ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல். எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் பில் நிறைய போயிருந்ததுனால சோலாருக்காக நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து சோலார் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. மிஸ்டர் பிரவீன் என்பவர் வந்து சொன்னாங்க, அவங்க அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் சோலார்னு. அவங்கள காண்டாக்ட் பண்ணவொடனே அவர் உடனே பேசினாங்க. வந்து எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்தது, அவருடைய ஐடியாஸ்லாம் நல்லா இருந்தது. அதனால் அவரை உடனே பண்ண சொன்னோம். அவர் வந்து ஒரு வாரத்தில் எங்களுக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கின உடனே எங்களுக்கு வந்து அடுத்த வாரமே எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. எல்லா வேலையும் அவங்களே தான் பார்த்தாங்க. நாங்கள் வெறும் அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம். அவங்க இபியோட டைஅப் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு எந்த வித சிரமமும் கிடையாது. எங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்து ஒரு 5 monthly ஒரு 4,000 5,000 போயிருந்தது. இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு ஒரு 700 வந்திருக்கு. நெக்ஸ்ட் பில்லில் தான் எங்களுக்கு வந்து அது தெரிய வரும் எவ்வளோ வருதுன்னு. எங்களுக்கு வந்து எந்தெந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன், இவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்களுக்கு ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சோலார் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்ததுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் அண்ட் புதுசாக இந்த துறைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ட் நிறைய பேர் வர்றது நல்ல விஷயம் ஆக்சுவலாக பிஸ்னஸ். ஏன்னா வந்து சோலார் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இப்போ பயங்கரமாக பூமிங்கில் இருக்குது. நிறைய பேர் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு டெவலப்மெண்ட்டும் வரும், டெக்னாலஜி வைஸ்லேயும் அப்கிரேட் ஆகும். அண்ட் கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய ஊரில் வந்து இன்னும் சோலாரே பெருசாக என்டர் ஆகாமல் இருக்குது தமிழ்நாட்டிலேயே. ஸோ அப்போ அங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்து எல்லா இடமும் சோலார் ஆகுறதுனால நிறைய கிரீன் எனர்ஜி ப்ரமோட் ஆகும். நம்ம இயற்கை சூழலும் வந்து நல்லா டெவலப் ஆகும்.
கண்டிப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்க நேயர்கள் என்ன பர்பஸ்க்காகலாம் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கரண்ட் பில் அதிகமாகிறது ஒரு ஃபேக்டர், கால் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி எலக்ட்ரிசிட்டி கட் ஆகுது, எனக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுங்கனாலும் எங்கள்கிட்ட பேசலாம். எங்ககிட்ட வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. மார்க்கெட்ல காமன் சோலார்ல இதுதான் எதாவது பண்ணுவாங்க அப்படின்றத விட எங்ககிட்ட சில வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்றான பெனிஃபிட்ஸ் சிலது இருக்கு. எக்ஸாம்பிள் இன்ஸ்டாலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலா யூஸ் பண்ண ஸ்ட்ரக்சரை விட எங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் அதிகமா இருக்கும். அப்போலோ, டாடா அண்ட் வந்து நீசோன், அதாவது கொஞ்சம் நல்ல ஹையர் கிரேட்ல காம்பனன்ட்லாம் இருக்கும். நாங்கள் மெட்டலாஜிக்கலாகவும் ஸ்ட்ரக்சர் ஸ்டடி பண்ணிட்டு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸா யூஸ் பண்றோம். பேனல்ஸ் ஆகட்டும், எல்லா டைம்லயுமே, அதாவது எல்லா சீசன்லயுமே சோலார் எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை பார்த்துட்டு தான் நாங்க வந்து கஸ்டமர் சொல்யூஷன் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு ஆட் ஆனா இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க உட்காந்து இதை பத்தி மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிக்கிறதோ அந்த இது தேவையில்லாம நாங்க அவங்க இடத்துல இருந்து எல்லாமே நாங்க சப்போர்ட் பண்ணி தரோம். உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ சோலார் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் சோலார் பற்றி எவ்வளோ சேவ் பண்ண முடியுன்றதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.